வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஞானம்னா என்ன? அது வெறும் படிப்பு அறிவு மட்டும்தானா? இல்ல, அது ஒரு நிறைவான சந்தோஷமான வாழ்க்கையோட திறவுகோல். சுவாமிஜி அவங்களோட பார்வையில இந்த ஞானத்துக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் என்ன ஒரு ஆழமான தொடர்பு இருக்குங்கிறத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். வாங்க இந்த பயணத்தை ஒன்னா தொடங்குவோம். இன்னைக்கு நாம எங்கேயோ போயிட்டோம். அறிவியல், டெக்னாலஜின்னு பயங்கரமா வளர்ந்துட்டோம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இவ்ளோ வசதி, இவ்ளோ முன்னேற்றம் இருந்தும் ஏன் இன்னைக்கும் மனுஷங்க மத்தியில இவ்ளோ குழப்பம், கஷ்டம், சண்டை எல்லாம் இருக்கு? இந்த கேள்விக்கு ஒரு விடை தேடலாமா? அந்த கேள்விக்கான பதில் ஒரே வார்த்தையில இருக்கு. அதுதான் ஞானம். ஞானம்னா ஏதோ பெரிய பெரிய புத்தகத்தை படிக்கிறதில்ல. சுவாமிஜி சொல்ற மாதிரி அது அறிவை அறிந்த தெளிவு. அதாவது இந்த உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறத விட இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதே நாம தானே. அந்த மூலத்தை நம்மள நாமளே புரிஞ்சுக்கிறது தான் உண்மையான ஞானம். மனுஷனோட இந்த ஞான தேடல் ஒரே நாள்ல ஆரம்பிக்கல. அவனோட அறிவு ஒரு 4 முக்கியமான கட்டங்களா வளர்ந்து வந்திருக்கு. அந்த 4 ஸ்டேஜையும் புரிஞ்சுக்கிட்டா நாம ஏன் ஆன்மீகத்தை தேடி போறோங்கிறது ரொம்ப தெளிவா புரிஞ்சுடும். மனுஷ அறிவோட வளர்ச்சிய இந்த 4 படியில அழகா பார்க்கலாம். முதல்ல பசி, தாகம்னு தன்னோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய அறிவை பயன்படுத்தலாம். அடுத்து ரெண்டாவதா இயற்கையோட அழக ரசிச்சு அதை ஓவியம், சிற்பம்னு கலையா மாத்தலாம். மூணாவதா விஞ்ஞானத்தை வச்சு இயற்கையோட விதிகளை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கைய இன்னும் சுலபமாக்கினான். ஆனா 4வது படிதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுதான் நம்மள உள்நோக்கி திருப்புது. நான் யார்? இந்த மொத்த பிரபஞ்சத்துக்கும் மூலம் என்ன? இந்த கேள்விகள் எப்போ வருதோ அப்போதான் மெய்ஞானத்துக்கான கதவு திறக்குது. சரி, அந்த 4வது படி நம்மள எங்க கூட்டிட்டு போகுது? அது வேற எங்கேயும் இல்ல, நமக்குள்ளே தான் கூட்டிட்டு போகுது. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கேள்வி எதுனா நான் யார் அப்படிங்கிறது தான். இதுக்கு விடை தேட ஆரம்பிச்சா அதுதான் உண்மையான ஞானத்தோட நுழைவாயில். இந்த கேள்வியை கேட்டா நம்மள பெரும்பாலானவங்க மனசுல வர பதில் இதுதான். நான்னா இந்த உடம்பு தான், இந்த கை, கால், முகம் இதுதான் நான் அப்படின்னு ரொம்ப ஆழமா நம்புறோம். இதுதான் நம்ம அடையாளத்தோட முதல் லேயர். ஆனா ஒரு நிமிஷம் நிதானமா யோசிப்போமே. இந்த உடம்பு ஒரு நாள் இல்லாம போயிடும். அப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்க? அவர் போயிட்டாருன்னு சொல்றாங்க. உடம்பு இங்கே தானே இருக்கு. அப்போ போன அவர் யாரு? போனது எது? இந்த கேள்விதான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது. இன்னும் கொஞ்சம் ஆழமா யோசிக்கும்போது இந்த உடம்ப ஏதோ ஒன்னு இயக்கிட்டு இருக்குன்னு புரியுது. அந்த உயிர் சக்தி தான் நான் அப்படின்னு ஒரு புரிதலுக்கு வர்றோம். இது உடம்பையும் தாண்டின ஒரு ஆழமான புரிதல். கடைசியா ஞானத்தோட உச்சத்துல ஒரு பெரிய உண்மை புரியுது. நாம இந்த உடம்பும் இல்ல, இந்த உடம்பை இயக்குற உயிர் சக்தியும் இல்ல. நாம இந்த ரெண்டையுமே அறிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த எல்லை இல்லாத, காலம் இல்லாத தூய்மையான உணர்வு நிலை, அதாவது கான்ஷியஸ்னஸ், அதான் நாமன்னு புரியுது. இதுதான் மெய்ப்பொருளை உணர்றது. இந்த மெய்ப்பொருளை இன்னும் ஆழமா புரிஞ்சிக்க நம்ம வாழ்க்கைய ஆளுகிற 3 அடிப்படை உண்மைகளை சுவாமிஜி விளக்குறாங்க. இதையெல்லாம் எந்த ஒரு கருவியாலையும் அளக்க முடியாது. அதனாலதான் இதையெல்லாம் மறைப்பொருள்னு சொல்றாங்க. முதல் மறைப்பொருள் இறைநிலை. இதுதான் இந்த பிரபஞ்சத்துக்கே மூலம். எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கிற, எந்த அசைவும் இல்லாத ஆதியான அந்த ஒரு பேராற்றல் தான் எல்லாத்தையும் இயக்குது. 2வது உயிர்நிலை. அந்த இறைநிலையோட ஆற்றல் துகள்கள் தான் ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் உயிர் சக்தியா வேலை செய்யுது. மொத்த பிரபஞ்சமும் ஒரு பெரிய சக்தினா ஒவ்வொரு உயிரும் அதோட ஒரு சின்ன துளி மாதிரி தான். 3வது ஜீவகாந்தம். இது ஒவ்வொரு உயிரிடமிருந்தும் வெளியாகிற ஒரு காந்த அலை. இதோட முக்கியமான வேலை என்னன்னு தெரியுமா? நாம நினைக்கிற ஒவ்வொரு எண்ணத்தையும், பேசுற ஒவ்வொரு வார்த்தையும், செய்யற ஒவ்வொரு செயலையும் ஒரு பதிவா, ஒரு இம்ப்ரிண்டா பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுதான் கர்மா வேலை செய்யற விதம்னு சொல்லலாம். சரி, இந்த 3 உண்மைகளையும் நாம தத்துவமா புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த கர்ம பதிவுகளோட பிடியிலிருந்து நாம எப்படி வெளியே வர்றது? எப்படி நம்ம வாழ்க்கைய ஒரு மேன்மையான வாழ்க்கையா மாத்துறது? நமக்குள்ள தினமும் ஒரு போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு பக்கம் நம்ம பழைய கர்ம பதிவுகளால உருவான பழக்கம் நமக்கே தெரியாம நம்மள பழைய தப்பான வழியில எடுத்துட்டு போகும். இன்னொரு பக்கம் எது சரி எது தப்புன்னு நமக்கு தெரிஞ்ச விளக்கம், அதாவது நம்ம ஞானம் புது வழியை காட்டும். இந்த பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் நடுவில் நடக்கிற போராட்டம் தான் வாழ்க்கை. இந்த கஷ்டம் தர்ற வினை கடலை எப்படி கடக்கிறது? திருமூலர் அதுக்கு ஒரு அருமையான வழியை சொல்றாரு. இந்த பெரிய வினைக்கடலை தாண்டி கரை ஏறணும்னா நமக்கு 2 விஷயம் துணையா இருக்குன்னு சொல்றாரு. அந்த 2 வழிதான் தவம் மற்றும் அறம். சிம்பிளா சொல்லணும்னா, தவங்கிறது மனசுக்கான பயிற்சி. தியானம் மூலமா மனசை ஒருநிலைப்படுத்தி தெளிவா வச்சுக்கிறது. அறம்ங்கிறது செயலுக்கான பயிற்சி. நம்ம எண்ணம், சொல், செயலால நமக்கோ இல்ல மத்தவங்களுக்கோ எந்த துன்பமும் கொடுக்காம வாழ்றது. இந்த 2 தான் நம்மள விடுவிக்கிற கருவிகள். தவத்தையும் அறத்தையும் துணையா வச்சுக்கிட்டு வாழும்போது கடைசியா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்?
ஒரு முழுமையான ஞானம் நிறைஞ்ச ரொம்ப இணக்கமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். ஞானத்தோட வாழ்ற ஒருத்தர் இந்த 4 விஷயத்துல ஒரு அற்புதமான இணக்கத்தோட இருப்பாங்க. அவங்க உடம்புக்கும் உயிருக்கும் நடுவுல, உயிருக்கும் மனசுக்கும் நடுவுல, ஒரு தனி மனுஷனா அவங்களுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் நடுவுல, கடைசியா அவங்களோட அறிவுக்கும் இயற்கைக்கும் நடுவுல ஒரு சரியான புரிதல், ஒரு நல்லிணக்கம் இருக்கும். இதுதான் முழுமையான வாழ்க்கை. இந்த நிலைய நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னா அப்புறம் நீங்க விதியோட கைதி கிடையாது. நீங்க தான் உங்க விதியோட எஜமானர். எந்த செயலுக்கு என்ன விளைவு வரும்னு தெரிஞ்சு ரொம்ப உணர்வுபூர்வமா உங்க வாழ்க்கைய நீங்களே வடிவமைக்க ஆரம்பிப்பீங்க. இதுதான் உண்மையான சுதந்திரம். இப்போ இந்த ஞான பாதைய நாம பார்த்திருக்கோம். இப்ப உங்களுக்கான கேள்வி இதுதான். இந்த பாதையில பயணம் செஞ்சு உங்க முழுமையான ஆற்றலை வெளிக்கொண்டு வர நீங்க தயாரா? அந்த பழைய பழக்கத்தை ஜெயிச்சு விளக்கத்தோட ஒளியில வாழ நீங்க தயாரா? இந்த விளக்கம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இது மாதிரி இன்னும் நிறைய ஆழமான விளக்கங்களுக்கு மறக்காம கிராவிட்டி காட் ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன்.